தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 7 இருந்து அது வந்து ராகுடைய ஸ்தானத்தில் உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கு நல்லது. ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிறைய பிரயாணம் மூலியமாகவும் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக யோசித்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், நைட்டு வந்து தூங்காமல் இருப்பீங்க. திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து இப்போது 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளை நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசியோட 10ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து 8ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய லாபங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்து